இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங். நாங்கள் வெனஸ்டே நைட்டு தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருந்தோம். ஸோ தேர்ஸ்டே வந்து சஷ்டி. ஸோ அன்றைக்கி வந்து சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பிரசாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஊரில் அம்மா வந்து ஒரு நாள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவு, தென் நாட்டு சக்கரை, தென் அது கூடவே கொஞ்சம் நெய், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அப்போ சுடுற மாதிரி ஒன்றுனா சுட்டு எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் அன்றைக்கி வந்து நான் பிரசாதமாக வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிளாக வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து சுண்டல் பண்ணியிருந்தேன். தென் வந்து அந்த அப்பமும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிட்டேன். ஊர்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. தென் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் உடம்புக்கு முடியல, எங்களுக்குமே லைட்டாக கோல்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ வந்து காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்தாலே இப்படி தான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து விடுவாங்க. அதுவும் இந்த டைம் தீபாவளி வர. ஸோ தீபாவளி பலகாரம் வந்து அண்ணி நிறைய செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. தென் சின்ன அண்ணி வந்து முறுக்கு சுட்டு கொடுத்துருந்தாங்க. தென் அப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி